மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வார பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை பார்ப்போம். வார பலன்கள். விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கான வார பலன்கள் ஒரு சிறந்த ஒரு மாற்றம். இந்த வாரத்தில் அதிரடி மாற்றங்கள். விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல கிரக மாற்றங்கள் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை இருக்கக்கூடிய ஆங்கில தேதி, இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 முதல். இப்ப இந்த 6-10-2025 6-7 2 நாட்கள் மட்டும் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கு 8ஆம் இடமான அந்த மிதுன ராசியில்
6, 7, 2 நாட்கள் மட்டுமே குரு பகவான் அந்த இடத்துல இருப்பார். அது 8, அதாவது 8ஆம் தேதி 8/10/2025 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது உச்சம் பெறுகிறார். இந்த இடத்தில் உச்சம் பெறுகின்ற குருவாக மாறுகிறார். கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் அதிபதியாகப்பட்டவன் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி விருச்சிகத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்ப சரியான நேரம் விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு பெறுகின்ற, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறுகின்ற சரியான நேரம் என்று சொல்லலாம். அதுல மாற்றமே இல்லை. அதே நேரம் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். அப்ப பணம், பதவி, புகழ், செய்கின்ற தொழில் மேன்மை, உத்தியோகத்தில் உயர்வு, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. ஆச்சரியப்படக்கூடிய யோகம், தனயோகம், செல்வ யோகம், பதவி யோகம். ஆக 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில், 5ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் தனம் செல்வத்தினால் உயர்ந்த நிலைக்கு செல்வது, பதவியால் உயர்ந்த நிலைக்கு செல்வது, சொத்துக்களை பெறுவது, யோகங்களை பெறுவது. 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் என்றால் அதே நேரம் விருச்சிக ராசியினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, பிள்ளைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம். விருச்சிக ராசி பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும். ஆக விருச்சிக ராசியினுடைய வம்சம் விருத்தி அடையக்கூடிய காலம். விருச்சிக ராசியுடைய வம்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உச்சம் பெறுகின்ற காலம். பூர்வ புண்ணிய ஸ்தானமே உச்சம் பெறுகின்ற காலம். ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலம். வாழ்க்கையில பல உயர்வுகள் சரியான நேரத்தில் சரியான உயர்வு பெறுகின்ற காலம். அதிர்ஷ்டமும் ஆச்சரியமும் அப்படியே செல்வத்தில் மிதக்க வைக்கும். பொருளாதாரத்தில் மேன்மைப்படும். இதில் நடப்பது உறுதி. 8/10/2025 அதிரடி யோகமாக மாறப்போகின்றது. அடுத்து சுக்கிரன், விருச்சிக ராசி சுக்கிரனாகப்பட்ட 7ஆம் அதிபதியாகி அவர் 10ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறார், தற்போது இருக்கிறார். அவர் 10/10/2025 அன்று 10/10/2025 அன்று விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 10ஆம் இடத்துக்கு கேதுவோடு சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கூட்டு தொழில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதையெல்லாம் தீரக்கூடிய யோகத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறார். எப்படி பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துறாரு, யாங்க கன்னிராசிக்கு வந்துறாரு. அப்ப கன்னிராசிக்குரிய புதன் ஏற்கனவே துலா ராசிக்கு போயிட்டார், சுக்கிரன் வீட்டுக்கு போயிட்டார். ஆக சுக்கிரன் வீட்டில் புதன் வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் மாறுகிறது. ஆக இந்த வாரத்தில் ஒரு சிறந்த பரிவர்த்தனை யோகமும் குருவின் உச்சம் பெற்ற யோகமும் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் ஒரு சிறந்த வாரமாக உறுதியாக ஏற்படுகின்றது விருச்சிக ராசி. அடுத்து விருச்சிக ராசிக்கு அதிபதியும் 6ஆம் அதிபதியும், விருச்சிக ராசிக்கு அதிபதி 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் பூமி யோகம், எதிர்பாராத பூமி யோகம், உத்தியோக இடமாற்றம், உத்தியோக உயர்வு, இடமாற்றம். புரிஞ்சுட்டீங்களா? 1, 6க்குரியவன்
12ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயம் இடமாற்றம், உத்தியோக மாற்றம் உறுதியாக ஏற்படும். அது சிறப்பாக அமைஞ்சிருக்கும், சிறப்பாக அமையும். அது வந்து மாற்றமே இல்லை. சரி, அப்போ இந்த வாரத்தினுடைய கிரக மாற்றங்களே 8/10/2025 குருவினுடைய மாற்றமும், குரு உச்சம் பெற்ற குருவினுடைய யோகமும், சுக்கிரனுடைய யோகமும் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது இந்த வாரம். ஆக விருச்சிக ராசினியர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது நீண்ட நாட்கள் நடக்காத ஒரு காரியங்கள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, வியாபாரம் சரியில்லை, கணவன் மணி பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்களா? பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பார், எப்போ சரியாகும்னு சொல்லி. கண்டிப்பாக அதெல்லாம் நிவர்த்தி அடையும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்திர வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.